படத்தை பார்த்துட்டு வந்து என்ற ரொம்ப நேரமாக புலம்பிகிட்டு இருக்கான். நல்ல படம்னு வேற சொல்கிறான். என்ன படம் தான் கேட்டு தெரிஞ்சுப்போம். நல்ல படம், சூப்பரான படம், தரமான படம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்த்தே ஆகும். நான் பார்க்குறேன், பிரச்சனை இல்லை. எந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லு. அது நேரம் கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. லாக்டவுன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாக்டவுனில் ஷூட் பண்ண படம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2-3-4 வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்காது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. ஏன் தள்ளி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் படத்தில் முக்கியமான ரீசன். என்னன்னா நிறைய சென்சார் போர்டு வந்து சீன்ஸ்லாம் நிறைய கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் இழுத்தடிக்கப்பட்டிருக்குன்னா அதில் எந்த மாதிரியான சீன்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம் தான் இந்த லாக்டவுன். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்த்தே ஆகணும். தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி சென்சாரே இத்தனை சீன் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தப்பான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குமோ, ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்காத சீன்லாம் நிறையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. குழந்தைங்களோட போய் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த லாக்டவுன். நான் இன்னுமே கதை சொல்லலை, படத்தில் என்ன பாசிட்டிவ்னு சொல்ல, நெகட்டிவ்னு சொல்ல, படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. லாக்டவுன் படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ தான் நான் ரிவ்யூவே ஆரம்பிக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். பொதுவாக எந்த படம் பார்த்தாலும் இவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு டைம் வாட்சபிள்ரா, பார்க்கலாம்டா, நல்லா இருந்தாலுமே அவன் சொல்கிற விஷயம் பார்க்கலாம் மச்சான், நல்லா தான் இருக்குது அப்படின்றதோடு முடிச்சுடுவான். ஆஃப்டர் கேமராவும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். கேமரா முன்னாடின்னு இல்லாமல் வெளியே போனாலுமே அதான் சொல்லுவான். அதான் சொல்கிறான். ஆஃப்டர் கேமராவுமே அதே தான் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம் எங்கள்கிட்ட அந்த படத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான படம். இப்போ நம்ம ப்ராப்பராக என்ன படம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஓகே, என்னன்னா படம் பேர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக்டவுன். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன் அவங்க முக்கியமான ரோல். அவங்க தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவா சார்லி நடிச்சிருக்காங்க. நிரோஷினி மேம் அவங்க வந்து அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் தங்கச்சி, ஒரு அழகான ஃபேமிலி. இவங்க இந்த அழகான ஃபேமிலிக்குள்ளே என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. லீட் ரோல் இவங்க மட்டும் தான், ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவங்கள சுற்றி தான் கதை நடக்குது. அனுபமா பரமேஸ்வரன் அவங்கள சுற்றி தான் கதை நடக்குது. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத கதை. இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் வந்து வேலையே கிடைக்காம அதிகமாக இன்டர்வியூ போயிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒரு இடத்துக்காக வேலைக்கு போகிறப்போ ஒரு பப்புக்கு வந்து அவங்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்புக்கு போகிறாங்க. பப்புக்கு போயிட்டு அந்த ஒரு என்விரான்மெண்ட் பார்க்குறப்போ சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குடிப்பழக்கம் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. பண்ணதும் என்ன ஆகும், லிட்டரலாக என்ன ஆகும், இது வரைக்கும் குடியே பார்க்காத பொண்ணு குடிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க, மட்டையாயிருவாங்க இல்லையா? குடிச்சவங்களுமே மட்டையாவாங்க. அதான் குடித்தவங்க மட்டையாயிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து இதாகிடுறாங்க, லைக் கான்சியஸ் வந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. திரும்ப ஓப்பன் பண்ணால் கதை அப்படியே லைட்டாக நவுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கன்சீவ் ஆகிடுறாங்க. அவங்க எப்படி ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ கன்சீவ் ஆகிறாங்க, யாரால் ஆனாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி கன்சீவ் ஆகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கன்சீவ்லேருந்து வீட்லேயும் இப்போ சொல்ல முடியாது, எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ லாக்டவுன் போடுறாங்க. இப்போது அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் சொன்னாங்களா இல்லையா, அந்த கன்சீவுக்கு யார் காரணம், அவங்க அந்த கன்சீவ்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, இப்படிங்கிறது தான் கதை. கடைசியில் யார் கன்சீவ் அப்படின்றதுலாம் கன்சீவ் ஆகிறதுக்கு காரணம் யாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. அது வந்து நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். ஸோ அதுதான் கதை. இப்போ நான் சொன்னதான் கதை. ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன்றைலாம் சொல்லணும்னா, கன்சீவ் ஆகிறாங்க, மேரேஜுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டாங்க, ஒரு லாக்டவுன் போட்டுறாங்க. எப்படி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வராங்க, ஒரு இளம் பெண் வந்து இதாகிட்டாங்க, எப்படி அதுலேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறதா கதை. ரொம்ப சாதாரணமான ஒன்று தானே. இது எவ்வளோ ஒரு ரேசியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஒரு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோ ஒரு என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. அதான் கதை. ரொம்ப சிம்பிளான கதையை கையில் எடுத்துக்கிட்டு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலியமாகவும் ரொம்ப ஃபாஸ்டான என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலியமாகவும் கதையை கொண்டு போய் அப்படி போய் முடிச்சிருக்காங்க. அதுதான் படத்தோடைய ஸ்டோரி. ஓகே, ஓவராலாக படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற விஷயத்துல நீ சொல்லிட்ட. கதையும் நீ சொல்ல எனக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது. என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு தான் இருக்குது. ஸோ அனுபமா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில்? ஆமாம், அனுபமாவை சுற்றி தான் கதை நடக்குது. நான் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப அழகாக அனுபமாவை காட்டியிருக்காங்க. அனுபமா அழகு தான், அது வேற விஷயம். எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கன்சீவ் அப்படிங்கிற விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள எவ்வளோ பாவமாக காட்ட முடியுமோ அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நடிப்புங்கிற விஷயத்தில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ரோலுக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் கரெக்டான எந்த ரோலாக இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீ இப்போ இந்த கதையை எடுத்துக்கவே நம்மளால் கனெக்ட் ஈஸியாக ஆக முடியுது. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷ் மீன்ஸ் ஒரு அழகாக ஒரு இன்னசென்ட்டாக நிறைய விஷயம் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடும்.
இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருப்பாங்களா அவங்க தான், இது நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சி இருக்கலாம் அந்த கேரக்டர் தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக வச்சுட்டு போக போக அந்த பொண்ணை ரொம்ப பாவமாக காட்டுறப்போ, ரொம்ப அடிபடுறப்போ நம்மளால ஈஸியாக சொச்சோ ஏன்டா புள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது வந்து கண்டிப்பாக நடக்குது. ஸோ அந்த கனெக்டிவ் ஃபேக்டர் இருக்குது இல்லையா, அது வந்து அனுபமா வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஆடியன்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் ரொம்ப பெஸ்ட்டான ஆக்டிங், டேரக்டரும் சரி இவங்க கிட்டேருந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் நிச்சயமாக அனுபமா கேரக்டரில், அனுபமாவோட ஒரு கெரியரில் நல்ல ஒரு ரோலாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும் இந்த ஒரு படம். அனிதா அப்படிங்கிற கேரக்டரில் ஓகே அனுபமா ஓகே ஃபைன். அவங்க அப்பாவா சார்லி நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்பாவா பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு உண்மைத்தன்மைகளா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, அவங்க அப்பா எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். அவங்க வீட்டுல வர பிரச்சனைகள் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அவங்க அப்பா எப்படி பண்ணிருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக நீ சொல்லிட்ட. பட் இந்த படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே லிவிங்ஸ்டன் இருப்பார். லிவிங்ஸ்டனோட பொண்ணு வந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட ஒரு அண்ணன் தம்பிக்கிற மாதிரி பழகிறவங்க தான் சார்லியும் லிவிங்ஸ்டன். அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இவர் வந்து நம்ம பொண்ணுங்களாம் இப்படி நம்மளை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொத்தி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சார்லிக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு அனுபமாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, ஃபேமிலியிலையும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி தான் படம் வந்து நவருது. அப்போது பார்க்குற நமக்கும் அனுபமாவுக்கும் மட்டும்தான் தெரியும். சார்லிக்கோ அவங்க அம்மா கேரக்டருக்கோ பாட்டி கேரக்டருக்கோ தங்கச்சி கேரக்டருக்கோ தெரியவே தெரியாது. அப்படிதான் படத்தை வந்து நோத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்போ எவ்வளோ ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும். ஒரே வீட்டுக்குள்ளேயே தெரியவே தெரியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் அந்த கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி கோவப்படுறாங்க, அவங்க வந்து அந்த வயிறு பெருசாகிறத மறைக்க என்னென்ன பண்ணுறாங்க, பீரியட்ஸ் தள்ளி போகிறத மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கன்சியூலேருந்து வெளியே வரதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, டேப்லெட்ஸ் எப்படி ஆரம்பி. ஏன்னா நான் சொல்லிட்டேன் லாக்டவுன் தெரிஞ்ச உடனே லாக்டவுன் போட்டாங்க, வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது. அப்போ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதை. ஸோ அப்படி இருக்கப்போ நீ கேட்ட மாதிரி சார்லி சார் ரொம்ப ஒரு பாவமான, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான அப்பா, அது வந்து நம்ம அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டரு. அதே மாதிரி மேம் நிரோஷினி மேம் அவங்களும் அக்மார்க்கு அம்மா, ஒரு அம்மாங்கிறத தாண்டி பொண்ணோட அம்மா. ஒரு பொண்ணோட அம்மா இப்படி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணை சின்னதாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன இடத்துல விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்கலாம், அந்த பொண்ணு தப்பா ஏதோ பண்றாங்கிறது தெரியுது, இருந்தாலும் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டு பிடிக்கிற தன்மை இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணோட அம்மாங்கிற கேரக்டர்ல நிரோஷினி மேம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எண்டில் கிளைமேக்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இதாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஈஸியாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆக முடியுது. நான் முன்ன சொன்னேன் அனுபமா மேடம் கூட நம்ம சீரியல் கனெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் சார்லி சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறப்போ அவரும் பாவண்டா, அப்பா மேமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறப்போ அதுவும் பாவண்டா, பார்ட்டியோட ஒரு இதில் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஈஸியாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியுது. இந்த படத்துடைய சக்ஸஸ் அதுதான், முக்கியமான சக்ஸஸ் அதுதான். அதுக்கு டேரக்டருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே நம்ம சொல்லலாம். படத்தில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா? படத்தில் பாசிட்டிவ் நீ ஆரம்பிச்சியான்னு தெரியல, ஆனால் இதுவே நிறைய ஃபுல்லாக பாசிட்டிவ். நான் இப்போ சொன்ன வரைக்கும் படம் ஃபுல்லாக பாசிட்டிவ். இப்போ வரைக்கும் நான் கிளைமேக்ஸ் என்னங்கிறத சொல்லவும் கூடாது, ரிவ்யூவில் அதை சொல்லக்கூடாது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் அப்படின்னு கேட்டால் தேடலாம், பட் நான் நெகட்டிவ் நிச்சயமாக சொல்ல போகிறதில்ல. ரீசன் என்னென்னா, நெகட்டிவ் சொல்கிறது மூலியமாக கூட நீங்கள் வந்து ஓகே படத்தில் இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால படத்தை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குது, பட் அது என்ன நெகட்டிவ்னு நான் சொல்ல போகிறதில்ல. சின்ன நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு படத்தை நெகட்டிவ் இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நெகட்டிவ் நான் சொல்லலை. இவ்வளோ தான் ஓவராலாக விஷயமே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு படத்தில் இருக்க ஒரு 20% தான் சொல்லியிருக்கேன். இதுதான் கதையா, இதுதான் இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் அங்கங்கே சொல்லியிருக்கேன். மற்றபடி படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும், சரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும், ரொம்ப நல்ல மெசேஜ், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸாக இருக்க முடியா, யாருனே தெரியாதவங்க கிட்ட க்ளோஸாக இருக்க முடியா, யாருனே தெரியாதவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை உடஞ்சி பேசுகிறோம் இல்லையா, அது அப்பா பட்ட பண்ணுங்க, அது போதும் அப்படிங்கிறது தான் படத்தில் சொல்ல வராங்க. இன்னும் சின்னதாக நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு என்னதான் ஓவராலாக சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் பாரு தெரியாமல், ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணுறோம் இல்லையா,
அந்த தப்புனால நீ தப்பானவனா ஆகிறேன்னா நிச்சயமா இல்லை. அந்த தப்பு மறைக்கிறதுக்கு சில விஷயம் பண்ற பாரு, அங்கதான் நீ தப்பானவனாவே ஆகிற. அதுதான் படத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணிடுறோம், அது தெரியாம தான் பண்றோம். அந்த இடத்துல நீ தப்பானவனோ அதெல்லாம் இல்லவே இல்லை, அது தெரியாம பண்ணிட்ட அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த தப்பை மறைக்க அடுத்தடுத்து நீ ஒன்று பண்ற பாரு, அங்கதான் நீ தப்பானவனாவே ஆகுற. அங்கதான் நீ கெட்ட ஒரு ரூட்லயே போற. அதை பண்ணாத. ஒரு தப்பு பண்ணிட்டியா, போய் அம்மா அப்பாட்ட சொல்லு. நீ யாரை நம்புறியோ அவங்க கிட்ட சொல்லு. இதுதான் படத்துல சொல்ல வராங்க. நீ ஒரு முடிவு எடுத்து இதுதான் கரெக்டா இருக்கும், இங்க போய் கீழே வந்துட்டு திரும்ப இங்க போனா இங்கேயும் போய் கீழே அப்படி இப்படி சுத்தி திரும்ப யார்கிட்ட வருவேன்னா 100% அம்மா அப்பாட்ட மட்டும்தான் வருவேன். அதை முதல்லயே பண்ணு. அதுதான் படத்துல சொல்ல வராங்க. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கிளைமேக்ஸில் எதாவது சொல்ல வராங்க. நான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன். லைக் கிளைமேக்ஸ் மீன்ஸ் கருத்தை சொல்லிட்டேன். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கேட்கறத பாருங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தோணுதில்லை, கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், படத்தை பாருங்கள். நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் நிறையவே இருக்குது. நெகட்டிவ்ங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன், சின்ன சின்னதாக மட்டும்தான் இருக்குது. பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு லைக் எப்படி சொல்கிறது, சின்னதாக லேக்காக இருக்கட்டும், கொஞ்சம் இந்த இடத்துல டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி அதை நார்மலாக இருக்கிறது தான். பட் பாசிட்டிவ்ங்கிற விஷயம் நிறைய இருக்குது. அதே மாதிரி கருத்துங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங். பட் கண்டிப்பாாக பார்க்கணும். நல்ல மெசேஜ். மியூசிக் வைஸாகவும் சரி, மேக்கிங் வைஸாகவும் சரி, எல்லாமே இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறப்போ ஓகே, கரெக்டான ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங் வைஸாகவும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் டீமுக்கே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும், சல்யூட்டே நம்ம சொல்லிடலாம். அண்ட் டேரக்டர் ஏஆர் ஜீவா, அவருடைய ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருக்காரு. ரொம்ப நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படிங்கிற கருத்தை ப்ராப்பராக சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய 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 சல்யூட். நான் ஃபேனே கூட ஐட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய படம் டேரக்டருக்கு நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய படம் கொடுங்க. நான் அவங்கள நேர்லேயே பார்த்து நான் சல்யூட் சொன்னேன் நான். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். லாக்டவுன் அப்படிங்கிற படம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சை கொண்டு வரும். நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்த்துருங்க. இதுதான் மேட்டர், அவ்வளோதான். ஓகே, நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், மகிழ்ச்சி. வந்துடாதீங்க. லாக்டவுன் நிச்சயமாக பாருங்கள். நன்றி. நன்றி.